காமராஜர் பீரியட்ல சில ஃபேக்ட்ரிஸ்லாம் நெறைய ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ, இந்த தொழில் வளர்ச்சி திட்டங்களுக்கு கீழ. ஸோ, அதெல்லாம் எந்த இயர் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ, ஃபர்ஸ்ட் வந்து நெய்வேலி பழுப்பு நிலக்கரி திட்டம். இது வந்து ஜெர்மனி முதலீட்ட பெற்று தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ, 1956. அதே மாதிரி நெய்வேலி அனல் மின் திட்டம். ஸோ, இது வந்து ரஷ்யா ஹெல்ப்போட பண்ணியிருப்பாங்க. ஸோ, ஜூலை 1962ல. அடுத்தது சென்னை ரயில் பெட்டி தொழிற்சாலை பார்த்தீங்க அப்படின்னா, இது சுவிட்சர்லாந்து உதவியோட 1955 அக்டோபர் 2ல ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும். அதே போல் ஹிந்துஸ்தான் டெலிபிரிண்டர் தொழிற்சாலை. ஸோ இது வந்து இத்தாலிய நிறுவனத்தோட ஒத்துழைப்போட டிசம்பர் 14 1960ல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நீலகிரி கச்சா ஃபிலிம் உற்பத்தி தொழிற்சாலை அப்படிங்கிறது. ஸோ இது வந்து 1960ல் தொடங்கப்பட்டிருக்கும். இது வந்து ஃப்ரெஞ்சு ஹெல்ப்போட தொடங்கியிருப்பாங்க. அடுத்தது திருவெரும்பூர் கனரக கொதிகலன் தொழிற்சாலை. இதுவும் 1960s பீரியடில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆவடி டேங்க் தொழிற்சாலை வந்து 1961. அதே போல் பெல், திருச்சியில் இருக்கிற பெல் தொழிற்சாலை 1964. மணலி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் 1969. ஸோ உங்களுக்கான கொஸ்டின், பெல் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.